வணக்கம் பெற்றோர்களே. நான் உங்க பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை. இது 2மே இருந்தா வாழ்க்கையில என்னைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனா இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதேதான். இப்போ ரீசென்ட்டா நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதில பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து ரிப்பிட்டிட்டிவ் பிஹேவியர்ல ஈடுபட்டாங்கன்னா, அதாவது ஒரு டாய்ஸ் எடுத்து வரிசையா அடுக்கி வச்சாங்க. இல்ல வந்து ஒரே வேலைய திரும்ப திரும்ப செஞ்சாங்க அப்படின்னாக்கா, அதுக்கு என்ன நம்ம பண்றது? அந்த டாய்ஸ் எடுத்து ஒளிச்சு வச்சிடலாமா? அப்ப சரியாயிடுமா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நெறைய பேரண்ட்ஸு நெறைய பதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு கிளியரான இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு இந்த வீடியோல நானே குடுக்க போறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, இந்த ரெப்பிட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ் அப்படின்றது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆட்டிசம் குழந்தைகள நம்ம பார்ப்போம். அதே மாதிரி நார்மலா இருக்கிற குழந்தைங்க கிட்டயும் நம்ம பார்ப்போம். ஸோ எப்படி அத டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறது அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெப்பிட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத ஒரு லிஸ்ட்டா நம்ம பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்க வந்து லைனிங் அப் ஆஃப் டாய்ஸ். ஒரு டாய்ஸ் எடுத்தா வரிசையா லைன் பை லைனா அடுக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ட்ரெயினு, ஒரு காரு, ஒரு லாரி, ஒரு ஆட்டோ என்னென்ன வெஹிக்கிள்ஸ் வச்சிருக்காங்களோ எல்லா வெஹிக்கிள்ஸையும் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அனிமல்ஸ் எது எது இருக்கோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. சில குழந்தைங்க கலர்ஸா அரேஞ்ச் பண்ணுவாங்க. சில குழந்தைங்க வீட்ல இருக்க தட்டு, டம்ளரு, கரண்டி அதெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு கார்ட்ஸ் மாரி எடுத்துக்குவாங்க. அந்த கார்டு நம்ம வீட்ல அந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்லாம் இருக்கு இல்லையா? அத வச்சு வரிசையா அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு விஷயத்துல அத அரேஞ்ச் பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. ஸோ அந்த அரேஞ்ச் பண்றது அப்படின்றது ஒரு ரிப்பிட்டேட்டிவ் பிஹேவியர். அது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, எது எடுத்தாலும் மேல 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 அடுக்குறது. ஸ்டாக்கிங் பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு எடுத்தா ஒரு பில்லோ எடுத்தா பில்லோ மேல இன்னொரு பில்லோ, இன்னொரு பில்லோ, இன்னொரு பில்லோ. ஒரு கப் எடுத்தா அந்த கப்பு மேல இன்னொரு கப்பு, இன்னொரு கப்பு, இன்னொரு கப்பு. ஒரு பொம்மை எடுத்தா அந்த பொம்மைக்கு மேல இன்னொரு பொம்மைய உட்கார வச்சு பார்க்குறது. ஸோ இந்த மாரி ஒண்ணுக்கு மேல அடுக்கிக்கிட்டே போவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீல்ஸ் இப்போ வந்து ஒரு கார் எடுத்தா அந்த கார இப்படி தள்ளிட்டு, இப்படி மூவ் பண்ணிட்டு வீல்ஸ பார்ப்பாங்க. ஸோ இது ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு வெஹிக்கிள் எடுத்தாலும், அந்த வெஹிக்கிளோட வீல்ஸ்ல தான் அந்த குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாரி சுத்துற ஆப்ஜெக்ட்ஸ நெறைய பார்ப்பாங்க. ஒரு ஃபேன் ஓடுதுன்னா, அந்த ஃபேனையே பார்த்துட்டு இருப்பாங்க. டேபிள் ஃபேன் இருந்தா, டேபிள் ஃபேன் சுத்துறதையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ எந்த இடத்துல வீல்ஸ் இருக்கோ, அந்த வீல்ஸ் எல்லாம் அந்த குழந்தைங்க பார்த்து ரொம்ப கவனம் குடுக்குறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ராக்கிங் பிஹேவியர்ஸ். ராக்கிங்னா அப்படி முன்னாடி, பின்னாடி, முன்னாடி, பின்னாடி ஆடிக்கிட்டே இருக்கிறது. நின்னாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, படுத்துட்டு இருக்கப்பவும் சரி, உடம்ப வந்து அவங்க ஆடிக்கிட்டே இருப்பாங்க. ராக்கிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்க விட்டாலும் ஜம்பிங் தான் ஃபர்ஸ்ட்டு. ஒரு இடத்துல நில்லுனா, அவங்களால நிக்க முடியாது. ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பெட்டு மேல ஏறியோ, இல்ல ஒரு தரையிலயோ, ஒரு பில்லோ கிடைச்சாலோ, ஒரு சோஃபா கிடைச்சாலோ, இல்ல ஒரு ட்ராம்பலினோ, இல்ல மண்ணுலயோ, புல் தரையிலயோ எங்க விட்டாலும் அந்த குழந்தைங்க ஜம்பிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரிப்பீட்டடா அந்த ஜம்பிங்க அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் ஃப்ளாப்பிங் பண்ணுவாங்க. ஹேண்ட் ஃப்ளாப்பிங் வந்து நீங்க வந்து சென்சரி இஷ்யூ அப்படின்னு சில பேர் நினைக்கிறது உண்டு. சில பேர் வந்து அது வந்து ஒரு பிஹேவியர் பேட்டர்ன் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. சில பேர் இத ரெப்பிட்டிட்டிவ் பிஹேவியரா பார்க்குறதும் உண்டு. ஏன்னா இது ஆக்சுவலி இது கம்ஸ் அண்டர் ரெப்பிட்டிட்டிவ் பிஹேவியர். ஏன்னா, அத ஆட்டுறது வந்து ரிப்பீட்டடா ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. எந்நேரமும் அவங்க ஆட்டி ஆட்டி அது வந்து பழகியிருப்பாங்க. ஆட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு பேரு ரெப்பிட்டிட்டிவ் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹேண்ட் ஃப்ளாப்பிங்கும் இதில வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் அவங்க மேலேயே இருப்பாங்க. சில குழந்தைங்கள நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. சோஃபாலனா சோஃபாக்கு மேலேயே நடப்பாங்க. ஒரு இது மாரி ஒரு எலிவேஷன் மாரி ஏதாவது இருக்குன்னா, அது மேலேயே ஏறி நடப்பாங்க. ஒரு சேர் மேல ஏறியே நிப்பாங்க. பெட்டு மேல ஏறியே நிப்பாங்க. ஒரு ஷெல்ஃப் இருக்குன்னா, ஷெல்ஃப் மேல ஏறி நிப்பாங்க. ஜன்னல் இருந்துச்சா, ஜன்னல் மேல ஏறி நிப்பாங்க. ஸோ இந்த மாரி ஒரு எலிவேட்டட் பொசிஷன்லேயே இந்த குழந்தைங்க இருக்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க. ரிப்பீட்டடா அது பண்ணிட்டே இருப்பாங்க. எங்க பார்த்தாலும் அந்த குழந்தைங்க கீழ நடக்க மாட்டாங்க. மேல 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 ஏறி நின்னு நடந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாரி பிஹேவியர்ஸும் ரெப்பிட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து ஒரு சில விஷயத்துல அதீத இன்ட்ரெஸ்ட். இப்போ வந்து ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா, ஒரு நூல் எடுத்து சுத்திக்கிட்டே இருக்கும். ரிப்பீட்டடா சுத்திக்கிட்டே இருக்கும். இன்னொரு குழந்தை எங்க பார்த்தாலும் வயர் எடுத்துக்கும். வயர் சுத்திக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டிக்கு ஒரு குச்சி வச்சுட்டு குச்சி அப்படியே ஆட்டி, 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 ஆட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ரெப்பிட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ்ல ஈடுபடுவாங்க. இன்னும் சில குழந்தைங்க ஓக்கெல்லாம் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஞம்மண்ணா, நம்ம ஞம்மண்ணா ஒரு பையன் இப்படி தான் சொல்லுவான். சின்ன குழந்தை ஒரு 3 இயர் ஓல்டு குழந்தை எப்போ பார்த்தாலும் நம்ம ஞம்மண்ணா, நம்ம ஞம்மண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் வந்து அதை ரிப்பீட்டடா எங்கேயுமே அவனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுதுனாக்கா, இந்த ரிப்பிட்டேட்டிவ் பிஹேவியர் ஸ்டார்ட் ஆகிடும். இன்னும் சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்கறது. ஸோ சவுண்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு சவுண்டு.
சில சமயம் வித்தியாசமான சவுண்டு கூட அந்த குழந்தைங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சவுண்ட்ஸு கொடுத்துக்கிட்டே வந்து அவங்க வந்து ரிப்பீட்டடாக எந்நேரமும் இந்த மாதிரி சவுண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே அந்த குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ இது எல்லாமும் பார்த்தீங்கன்னா தான் ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி வந்து இப்போ என்னெல்லாம் ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியர் அப்படின்றத நீங்கள் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க, இந்த ரீசன் பிஹைண்ட் திஸ் ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியர் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நார்மல் தானா, இதெல்லாம் சரியாயிடுமா, எப்படி பண்ணால் அப்நார்மல், எப்படி பண்ணால் நார்மல் அப்படின்றதையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். லாஸ்ட்டில் பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு சேம்னஸ் தேவைப்படுது. நம்ம ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு நாளைக்கு ஒரு ரொட்டீன் வச்சுக்க மாட்டோம். ஒரு நாள் ஒரு மாதிரி செய்வோம். திடீர்னு நம்ம அன்றைக்கி மண்டே டு ஃப்ரைடே ஒரு மாதிரி நம்ம ரொட்டீன் இருக்கும். சாட்டர்டே சண்டே திடீர்னு நம்ம ரொட்டீன் சேஞ்ச் ஆகிடும். இல்லை மண்டே டு ஃப்ரைடேவே நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதில் இருக்கும். ஒரு நாளைக்கு அப்பாவுக்கு ஒரு டியூட்டி இருக்கும், அம்மாவுக்கு ஒரு டியூட்டி இருக்கும், நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்ற மாற்றி மாற்றி இந்த டென்ஷனில் ஒரு நாள் அப்பா ஊட்டி விடுவார், ஒரு நாள் அம்மா ஊட்டி விடுவாங்க, ஒரு நாள் வந்து தங்கச்சியோ அக்காவோ ஊட்டி விட்றா பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு நாள் வந்து குளிக்க வச்சுட்டு சாப்பாடு ஊட்டுவோம். ஒரு நாள் டைம் இருக்காது, கடன்னு சாப்பிட்ரு அப்புறம் சாயந்தரம் வந்து குளிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம செய்வோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் வந்து நம்மளால் சில சமயம் ஃபாலோ பண்ண முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த குழந்தைங்க வந்து மைண்ட் அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். ரொட்டீன்றது மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்றது. வேற இந்த குழந்தைகளுக்கு அந்த ரொட்டீன் தேவைப்படும். அவங்களாவே செல்ஃப் ரெகுலேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்கிறதுல அவங்க ஈடுபடுறாங்க. ஸோ ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப அவங்க செய்கிறப்போ அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, நான் சேமாக பண்ணிகிட்ருக்கிறேன் அந்த ஒரு விஷயத்தினால அந்த குழந்தைங்க ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் தே ஃபைண்ட் அண்ட் என்ஜாய்மெண்ட். வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால தான் அந்த குழந்தைங்க வரிசையாக டாய்ஸ் இறக்கி வச்சு லைனாக வச்சு அழகு பார்க்குறது. ஓகே, வரிசையாக இருக்கப்போ தே கெட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓ சூப்பராக இருக்குது அப்படின்னு தே என்ஜாய் டூயிங் தட். அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை மறுபடியும் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ரொட்டீனாக ஃபிக்ஸடாக கொண்டு வரணும். ரொட்டீன்னா இதுதான், இது காலை ஒரு ஸ்கெடியூல் போடணும். ஸ்கெடியூல் போட்டு காலையில் இதான் பண்ண போகிறோம், மத்தியானம் இதான் பண்ண போகிறோம், ஈவினிங் இதான் பண்ண போகிறோம், நைட் இதான் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்கெடியூல் போட்டு இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ரொட்டீன் அந்த குழந்தைக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி சந்தோஷப்படுறது, அதாவது அவங்களாவே அவங்க சந்தோஷப்படுத்திக்கிற இந்த சேம்னஸ், இந்த ஒரு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, இது எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இன்னொன்று வந்து ஃபிக்ஸேஷன். இந்த குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்த பண்ணால் இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறதுன்னா இந்த ரொட்டீன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது அந்த குழந்தைகளுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த ரொட்டீன் வீட்டில் நடக்கலை அப்படின்றப்போ அந்த குழந்தை ஒரு ஃபிக்ஸேஷன் அவங்களே வச்சுக்கிறாங்க. இது எடுத்தால் நான் இப்படி தான் அடுக்கி வைப்பேன், இது எடுத்தால் நான் மேலே தான் அடுக்கி வைப்பேன், இது எடுத்தால் நான் லைனாக தான் வைப்பேன், இது எடுத்தால் நான் இது தான் செய்வேன் அப்படின்ட்டு அவங்க மைண்டுக்குள்ளே ஒரு ஃபிக்ஸேஷன் வச்சுருப்பாங்க. அந்த ஃபிக்ஸேஷன் அப்படின்றது தான் அவங்கள வந்து அதை தாண்டி வெளியில் அவங்களால யோசிக்க முடியாது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, தோ வி ஃபாலோ அ ஸ்கெடியூல், அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸேஷன் அப்படின்றது மாறணும் அப்படின்னா ஒவ்வொரு நாள்கிட்டையும் அந்த நாளும் அந்த குழந்தைகிட்ட நீங்கள் சொல்லணும், இன்றைக்கி நம்ம ஸ்கூலுக்கு போகிறப்போ அப்பா கூட போகிறோம், ஏன்னா அம்மாவுக்கு ஒர்க் இருக்குது, இன்றைக்கி ஒரு நாள் நீ அப்பா கூட போய்க்கும், நெக்ஸ்ட் நாள் அம்மா நான் அவனே கூட்டிகிட்டு போகிறேன், இன்றைக்கி ஒரு நாள் பார்க்குக்கு போக வேண்டாம். ஸோ இதை வந்து குழந்தைகிட்ட நீங்கள் சொல்லி புரிய வைக்கணும். கொஞ்சம் ரொட்டீன் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத அந்த குழந்தைக்கு புரிய வச்சிங்கன்னா அந்த ஃபிக்ஸேஷன்லேருந்து அந்த குழந்தைங்க வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபிக்ஸேஷன் அப்படின்றது அந்த குழந்தை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்கள ரெகுலேட் பண்ணிக்கிறதுக்காக அவங்க பண்ணுறது. ஸோ அந்த ஃபிக்ஸேஷன் அப்படின்றது நம்மளால் எல்லா சமயத்துலேயும் கொடுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் நம்ம அந்த குழந்தைகிட்ட சொல்லி சொல்லி புரிய வைக்கணும். ஒரு நாள் ஒரே ரூட்டில் போகணும் அப்படிம்பாங்க, ரூட்டு மாறினா அந்த குழந்தைகளுக்கு கோவம் வரும். ஸோ இன்றைக்கி இந்த ரோட்டில் போகிறோம், நாளைக்கு இன்னொரு பக்கம் சுற்றி போகிறோம் அப்படின்னு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அந்த குழந்தைக்கு கொண்டு வாங்க. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நீங்கள் எந்த அளவுக்கு வெளி உலகத்தில் அந்த குழந்தைக்கு கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்க விளையாட்டுலேயே மாறும். ஒரே மாதிரி வச்சு விளையாட மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி யோசிக்க அவங்களும் ஆரம்பிப்பாங்க. மூணாவது வந்து ரொட்டீன். இந்த குழந்தைகளுக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த ரொட்டீனை வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது இருக்குது. அதனால தான் ஒரு ஒரு விஷயத்தையும் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு கார் எடுத்தால் அந்த காரோட வீல்ஸை தான் நான் பார்க்கணும், இந்த பஸ் எடுத்தேன்னா இந்த பஸ்ஸோட வீல்ஸை தான் நான் பார்க்கணும், அனிமல்ஸ் எடுத்தால் அனிமல்ஸோட வாழை தான் பிடிச்சி நான் பார்ப்பேன், அனிமல்ஸோட கொம்பு தான் நான் பிடிச்சி பார்ப்பேன்,
இல்லை வாய்க்குள்ளே கையை விட்டு தான் பார்ப்பேன். இல்லை ஒரு இது இது ஒரு பில்லோவை பார்த்துட்டு நான் ஜம்ப் தான் பண்ணுவேன். அப்படின்னு ஒரு ரொட்டீன் அந்த குழந்தைங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த குழந்தைகளுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரொட்டீன் டெய்லி ரொட்டீனில் பிரச்சனை இருக்குது. அதனால தான் அவங்களாவே ஒரு ரொட்டீனை செட் பண்ணி அவங்க ரெகுலேட் பண்ணிக்கிறாங்க. 4வது வந்து அப்சஷன். ஒரு வேலையை வந்து திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. இந்த குழந்தைங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைக்கு ஒரு பொருள் மேலே அதீத இன்ட்ரெஸ்ட். அது ரிப்பீட்டடாக பண்ணுறப்போ அந்த குழந்தைகளுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ என்ன மாதிரி அப்சஷன் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அனிமல்ஸ் வச்சுருந்தாங்கன்னா, அந்த அனிமல்ஸை வச்சு 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 விளையாடிட்டே இருப்பாங்க. மணிக்கணக்காக விளையாடுவாங்க. அனிமல்ஸ் எங்கே பார்த்தாலும் அந்த அனிமல்ஸை வச்சு தேடி ஒரு கலெக்ஷனே ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. இன்னும் சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, வயர் குட்டி குட்டி வயராக இருந்துச்சுனாக்கா, அந்த வயரை எடுத்து 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 வந்து ஒரு இடத்துல சேர்த்து வச்சுருவாங்க. ஸோ எந்த இடத்துல எங்கே வயர் பார்த்தாலும் அவங்க கண்ணுக்கு உடனே தெரியும். அதை எடுத்து வச்சுக்குவாங்க. இன்னொன்று, இந்த வேலையை நான் தான் செய்வேன்னா நான் தான் செய்யணும். வேறு யாரும் செய்யக்கூடாது. அது செஞ்சால் கோவம் வரும். ஸோ அந்த வேலையை அவங்களே செய்யணும் அப்படின்றது. ஸோ இன்னொரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸசிவாக நம்பர்ஸில் அப்சஷன். எப்போ பார்த்தாலும் நம்பர்ஸ் 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 நம்பர்ஸ். எங்கே நம்பர் பார்த்தாலும் நம்பரை உடனே பார்த்துடணும். ஒருத்தவங்கள பார்த்தா அவங்க வயசு என்னன்னு கேட்குறது, ஒருத்தவங்களோட வீடு அவங்க டோர் நம்பர் என்னன்னு கேட்குறது. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸில் அதீத இன்ட்ரெஸ்ட்டு. ஒரு சில குழந்தைங்க லெட்டர்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஏபிசிடி வேர்ட்ஸு எங்கே பார்த்தாலும் எதை பார்த்தாலும் லேர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அப்சஷன் உள்ள குழந்தைகளுக்கு அந்த அப்சஷன் உள்ள பொருளை எடுத்து மறைச்சு வைக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அப்சஷனில் வந்து யூ ஹேவ் டு மேக் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதை வச்சு லெட்டர்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய வேர்ட்ஸ் சொல்லிக் கொடுங்க, சென்டென்சஸ் கற்றுக் கொடுங்க. நம்பர்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக கால்குலேஷன்ஸ் நிறைய கற்றுக் கொடுங்க. ஒரு அனிமல்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக அனிமல்ஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. வெஹிக்கிள்ஸை இன்ட்ரெஸ்ட்டாக வெஹிக்கிள்ஸோட லோகோ இருக்கு இல்லையா, ஒரு ஒரு பிராண்ட் நேம் அது என்னதுன்னு கற்றுக் கொடுங்க. மனப்பாடம் பண்ணுறாங்களா நிறைய, ஸோ நிறைய மனப்பாடம் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் கொடுங்க. திருக்குறள் மனப்பாடம் பண்ணுவீங்க, ஆத்திச்சூடி மனப்பாடம் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நிறைய விஷயத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணவும் உங்களுக்கு வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க ரிப்பீட்டடாக பண்ணுறப்போ அவங்களுக்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்லேயே போய் ஒரு நல்ல விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுத்த மாதிரியும் அவங்களுக்கு இருக்கும். சில சமயம் இந்த ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ் வந்து சென்சரி சீக்கிங் பிஹேவியராக இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எங்கே பார்த்தாலும் மேலேயே ஏறி நின்று நடப்பாங்கன்னு. அவங்களுக்கு கீழே தரையிலேயே பார்க்க முடியாது. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து அந்த சென்சரி சீக்கிங் பிஹேவியர் இருக்குது. என்ன சென்சரி சீக்கிங் பிஹேவியர்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டிபுலர் சென்ஸ். அவங்களுக்கு நிறைய வந்து நீங்கள் ஊஞ்சல் விளையாடுறது, சீசா விளையாடுறது, மெரிகோ ரவுண்ட் விளையாடுறது, மேலே ஏறி ஏறி ஸ்லைடு விளையாடுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிஹேவியர்ஸ்லேருந்து அந்த குழந்தைங்க வெளியில் வந்துடுவாங்க. அதை விட்டுட்டு நீ மேலே கீழே இறங்கு கீழே இறங்கு கீழே இறங்குன்னு சொல்லி அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. 6வது பார்த்தீங்கன்னா, சென்சரி ரெகுலேட்டரி பிஹேவியர். ஒரு சில குழந்தைகளால் ஒரு சில இடத்துக்கு போனால் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியாது. குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, அந்த இடத்துல அமைதியாக இருக்கிற சவுண்டு சில குழந்தைகளுக்கு பிடிக்காது. ஏதாவது ஒரு பிஹேவியர் பண்ணி அதை அவங்க ரெகுலேட் பண்ணிக்குவாங்க. ஒரு சில குழந்தைங்க ஹேண்ட் ஃப்ளாப்பிங் பண்ணுவாங்க, இப்படி 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 கையை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. சில குழந்தைங்க இப்படி 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 ராக்கிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களே ரெகுலேட் பண்ணிக்கிறதுக்காக இது பண்ணக்கூடிய ஒரு கோப்பிங் மெக்கானிசம். அதை வந்து நம்ம பண்ணாத, ராக் பண்ணாத, ஒழுங்கா உட்கார், கையை ஆட்டாத, ஒழுங்கா உட்கார், அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா அந்த குழந்தைங்க வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஐயோ குழந்தைக்கு பிஹேவியர் ப்ராப்ளம் இருக்குது, இப்படி தான் நம்ம சொல்லிகிட்டே போவோம். ஸோ அப்போ வந்து அந்த குழந்தைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களாவே பண்ணிக்கிறாங்க. ஸோ அதையும் மீறி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது வந்து தேவையில்லாத விஷயம். அப்படியே இக்னோர் பண்ணிவிடுங்க. உங்கள் குழந்தைக்கு அது சரியாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் அதை நிப்பாட்டிடுவாங்க. இன்னொன்று, க்ரௌடட் பிளேஸ்க்கு போனால் ஸ்க்ரீம் பண்ணுறது, அந்த க்ரௌடு அந்த நாய்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு ஏற்றுக்க முடியாது. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி அவங்க கத்தி அதை ரெகுலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறப்போ நீ பண்ணாதன்னு சொல்கிறத விட அந்த இடத்துல வந்து நம்ம வெளில கூட்டு வந்து அவங்கள காம் டவுன் பண்ணுறது கொஞ்சம் கரெக்டான விஷயமா இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து என்னெல்லாம் ரெப்பிட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ் அந்த குழந்தைங்க பண்ணுவாங்க, இன்னொன்று அது எதுக்காகலாம் பண்ணுறாங்க அப்படின்னு 2 டீட்டெயில்ஸு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி எல்லா குழந்தைங்களும் பண்ணுவாங்களா, இல்லை ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் மட்டும் பண்ணுவாங்களா அப்படின்றதா நிறைய பேரண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைகளும் இந்த ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியர்ஸில் ஈடுபடுவாங்க, அது தப்பே கிடையாது. ஆனால் ஒரு லெவலுக்கு மீறி போகிறப்போ தான் அது பிரச்சனை. ஆட்டிசம் குழந்தைகளுக்கு வந்து ஒரு லெவலுக்கு மீறி அவங்க போயிடுவாங்க.
நார்மலாக இருக்கிற குழந்தைங்க கொஞ்ச நேரம் லைன் அப் பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. கொஞ்ச நேரம் அவங்களே ஸ்பின் பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. ஸ்பின்னிங் வீல்ஸை பார்ப்பாங்க, விட்டுருவாங்க. ஆனால் ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் ரெகுலராக ரிப்பீட்டடாக கண்டினியூவஸாக ரொம்ப நேரம் மணிக்கணக்காக அவங்களே ரெகுலேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த விஷயத்த தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் நார்மலாக பண்ணுற ரெப்பிட்டேட்டிவ் பிஹேவியர்ஸுக்கும் இந்த ஆட்டிஸ்டிக் குழந்தைங்க பண்ணுற பிஹேவியர்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இது நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். இன்னும் சில பெற்றோர்கள் வந்து நார்மலாக அந்த குழந்தை பண்ணுறத பார்த்து பயப்படுறாங்க. என் குழந்தை லைனப்பாக வச்சுட்டே இருக்கான், லைனிங் பண்ணிகிட்டே இருக்கான் டாய்ஸு. என் குழந்தை வீல்ஸையே பார்த்துட்ருக்கான். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இது ஆட்டிசமா? என் குழந்தை தலையை இப்படி இப்படி ஆட்டுறான். இது ஆட்டிசமா? குதிக்கிறப்போ கையை ஆட்டிக்கிட்டே இருக்கான். இது ஆட்டிசமா? அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு லெவலுக்கு மீறி போய் அந்த குழந்தைகளால் கம்யூனிகேட்டும் பண்ண முடியலை. அவங்களோட நீட்ஸை கூட அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியல. நீங்கள் சொல்கிறது கூட அந்த குழந்தைக்கு புரியலை அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக அந்த ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் பயப்படணும். இல்லை அந்த குழந்தை நார்மலாக பேசுது, அழகாக கம்யூனிகேட் பண்ணுது, சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, ஆனாலும் இந்த பிஹேவியர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது அப்சல்யூட்லி நார்மல். பயப்படுறதுக்கு எந்த அவசியமே இல்லை. ஆனால் இந்த மாதிரி பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ் அடிக்கடி உங்கள் குழந்தைகிட்ட இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் டெஃபினட்டாக ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டாக பார்க்கணும். ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டால் மட்டும்தான் இந்த இந்த பிஹேவியர்ஸ்லேருந்து அந்த குழந்தைங்களை வெளியில் கொண்டு வரதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்க முடியும். இன்னொன்று, இந்த பிஹேவியர் ப்ராப்ளம்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னு நினைக்க அது ஜாஸ்தியாகிட்டே தான் போகும். ஒன்று நீங்கள் நிப்பாட்டுவீங்க, ஆனால் மறுபடியும் இன்னொன்று புதுசாக முளைக்கும். ஒன்று குறையும், ஒன்று ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது செயின் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்னாக்கா இதுக்கு ஒரு சொல்யூஷன், ஃபுல் கம்ப்ளீட் சொல்யூஷன், அது வந்து ஆக்குபேஷனல் தெரப்பியில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இனிமேல் ரெப்பிட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ் உங்கள் குழந்தைங்க பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை எந்த பேரண்ட்ஸுக்கு நீங்கள் அனுப்பணுமோ அந்த பேரண்ட்ஸுக்கு நீங்கள் தான் அனுப்புங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேரண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டராக இருக்கலாம், ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட்டாக கூட இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். இந்த வீடியோ தேவைப்படுறவங்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுற வீடியோஸோட அப்டேட் உடனே உங்களுக்கு வந்துடும். இன்னொன்று, மறக்காமல் மற்ற பேரண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே பெற்றோர்களே, மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோட உங்கள் எல்லோரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரிணி. நன்றி, வணக்கம்.